முகேஷ் அண்ட் ஃபுல் டீம், குக் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுட்டு, அக்காமடேஷன், ஆர்கனைசேஷனு, கைடன்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஃபுட்டு வந்துட்டு குறையே கிடையாது. ஃபுட்டு அக்காமடேஷன் வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் இருந்தாலுமே வந்துட்டு அது உங்களோட மிஸ்டேக்கும் கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஜென்ரலாக நம்ம ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கைடன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் எதுவும் குறை சொல்கிறவர்கள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருந்தது. நான் வந்து பில்கிரிமேஜ் ட்ரிப் வந்து இதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி வந்து ஒரு புனித யாத்திரை வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் வேறு டூரு குரூப்பாக போகிறது வந்து என் லைஃப்லேயே நான் ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். நான் பாக்கி எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு டூர் தான். ஏன்னா வந்து எனக்கு டைம் எப்படி எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு தெரியாது. ஸோ எனக்கு வேண்டிய டைமில் வந்து நான் ஒரு டூர் போட்டுக்கிட்டு அப்படியே நான் கிளம்பி நான் பேசும்போது கூட வந்து எனக்கு மாதிரி ஒரு டூர் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னார் டூராகவே குரூப்பாகவே இருக்குது, இந்த டேட்டில் இருக்குது அப்படின்னோடனே அப்போ நானே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, காசி யாத்திரைனா வந்து இந்த ஏஜில் தான் வருவாங்க, அப்போ வந்து இப்போ நமக்கு ஃப்ளெக்சிபிளாக போயிடலாம் அப்படின்னு. யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி காசி யாத்திரை வரும்போது எல்லாருக்கும் வந்து டக்குன்னு வந்துட்டு இந்த யாத்திரை செட் ஆகிடாது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, விஸ்வநாதரும் வந்துட்டு அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாதமாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன், என் பையனையும் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு. பட் வந்து நான் பிளான் பண்ணி டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. பட் வந்து லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக வந்துட்டு 3 வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஃபீவர் வந்து 2 வீக்ஸாக ஃபுல் படுக்கையாக தான் இருந்தேன். நான் ஃபீவர் முடிஞ்சு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 2 டேஸ் தான் ஆச்சு. சென்னை கிளம்பி ஃப்ளைட் கிளம்பி வந்தாச்சு. அண்ட் வரும்போது கூட வந்துட்டு எனக்கு வண்டி விட முடியல. நான் நேட்டிவ் திருச்சி டு சென்னை வரும்போது எனக்கு டிரைவ் பண்ண கூட என்னால் முடியல. ஸோ என் ஓன் காரில் வந்து நான் டிரைவரை போட்டு வந்தேன், நான் ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு. அவர் வரும்போது வந்துட்டு ஹி மேட் ஹெவி ஆக்சிடென்ட் காரை. ஸோ கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்து உடம்பு டெங்கு காய்ச்சல் வந்தப்போவே நான் வந்துட்டு இவன் சொல்லியிருந்தேன், நான் சுத்தமாக முடியல. நீங்கள் இவர் ஃபோன் பண்ணுறாரு, என்னால் வந்து ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியல, ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன், டென்ஷனில் இருந்தேன் நான். பட் எப்படியோ போயிருந்தேன் அப்படின்ற ஒரு வைராகத்தில் இருந்தேன் நான். ஸோ என்ன இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தடவை ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ யூஸ்வலி அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுக்க மாட்டேன் மோஸ்ட்டாக, எப்படியாவது போயிருந்தேன் அப்படின்னு. அண்ட் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பட் வந்து இருந்தாலுமே வந்துட்டு முன்னாடி ஒரு சைடு போனாலுமே வந்து நாங்கள் அதே காரில் வந்து நீங்கள் ஓட்டிட்டு வாங்க போயிடுவோம், நம்ம போயிட்டு வண்டி வந்து ஷெடியூலரில் வீடு இருக்குது, ஸோ அங்கே போய்ட்டு வண்டியை போட்டுட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தப்பறம் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்தாச்சு. லக்கிலி வந்துட்டு பையன் வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கான், நான் முன்னாடி சீட்டில் உட்காந்து, யாருக்கும் எதுவும் ஆகலை. ஸோ வந்து ட்ரிப்பும் வந்தாச்சு. ட்ரிப்பும் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் நினச்சதோட வந்துட்டு நான் இவனுக்காக வந்து ஒரு மினி கிச்சனே வச்சுருந்தேன், கெட்லரு, இவனுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே வந்து இன்கேஸ் ஃபுட்டு சரியில்லை அப்படின்னா வந்துட்டு இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இல்லை சண்டை பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ வந்து என்ன வேணுமோ வந்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நான் ரெடியாக தான் வந்தேன். பட் எங்கேயுமே நான் எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸே ஆகலை. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தம்பி சாப்பிட்டாரு. அவருக்கு வந்து ஃபுட்டு ஜோஷ்வா, உமானு, இன்னொரு ரஜினிகாந்த் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போனார். அப்போ எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஃபுட்டு வந்துட்டு வாஸ் வெரி குட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே. அதே மாதிரி வந்து கோயிலில் வந்துட்டு நாங்கள் வந்து எல்லா கோயிலுமே நம்ம திருப்தியாக பார்த்தோம். நான் வந்து இந்த அலகாபாத்தில் நினைக்கிறேன், இந்த ஹனுமான் கோயில் பார்க்க முடியலன்ற ஒரு ஃபீலு. பட் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், அந்த ஒரு இது மட்டும்தான். மற்றபடி வந்துட்டு இங்கே வந்தப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ குரூப்பாக போகும்போது வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கேங் ஆயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். ஒரு சில சண்டை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சில சமயத்தில் சண்டை போட்டுருவாங்க, உங்களுக்குள்ளே உங்களோட ஆர்கியூமெண்ட் நடக்கும். அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த குரூப் வந்துட்டு ஆக்சுவலாக சம் கனெக்ஷன் லைக் ஒரு ஃப்ரீக்வன்சி எல்லாருக்கும் வந்துட்டு செட் ஆகிடுச்சு. அண்டு அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு சிங்கிள் ஃபேமிலியாக நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி வந்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டோம். எங்கேயுமே நாங்கள் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு ஹனுமான் கோயில் போகல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலுமே அது நான் வந்து குறையாக சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன், அது ரொம்ப ஓவர் க்ரௌடடு, எல்லாருமே குரூப்பாக கூப்பிட்டு போக முடியாது. என்னோட ரிக்வஸ்ட் ஒன்று வந்துட்டு நீங்கள் பேக்கேஜ் பண்ணும்போது ரொம்ப ஏஜ்டாக வரும்போது வந்து அவங்க சிட்டியில் அவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டலாம், ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னு ஒரு வார்த்தைக்கு ஜஸ்ட்டு கேளுங்க, முடியாதவங்களே அப்படி அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். மற்றபடி வந்துட்டு எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா தெர் இஸ் நோ நெகட்டிவ்ஸ் ஐ கேன் ஃபைண்ட் அவுட். எல்லாமே நல்லா இருந்தது.
ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. என் பையனையும் வந்துட்டு கூப்பிட்டு வந்து என் பையனோட வந்துட்டு அவனும் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தான். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ.